ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 11:1. சுமுத்திரையான நிறைக்கல், சுமுத்திரையான நியாயமான, நிறைக்கல்னா ஜஸ்ட்னு அர்த்தம். அவ்வளவு கரெக்டாக இருக்கிற அந்த நிறைக்கல் இருக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் முத்திரை இருக்காது, ஆனால் அதே மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. இதுதான் கள்ளத்தராசும் கள்ள நிறைக்கல்லுமா இருக்கும். அப்படிலாம் இருந்தால் அது கர்த்தர் அருவருக்கிற காரியம். சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். நீதியாக நியாயமாக நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிரியப்படுறத நம்ம பார்க்குறோம். அவருக்கு பிரியமானது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நமக்கு அதில் ஒரு நியாயமும் அது நீதியும் காணப்படாதான் சுமுத்திரை நிறைக்கல் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதே நீதிமொழிகள் 16:11 பாருங்கள். 16:11 வாசிக்கிறேன். 16:11 சுமுத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் கல்லெல்லாம் அவருடைய செயல். எவ்வளோ அருமையாக நீதிமொழிகள் சாலமோன் ஞானி எழுதுகிறாரு. சுமுத்திரையான நிறைக்கோலும் தராசும் கர்த்தருடையதான். மற்ற உலக பிரகாரமான இந்த மனுஷங்களாம் என்ன பண்ணுறாங்க, அநியாயம் செய்து பலவிதமான பொய்யான காரியங்கள்லாம் அவங்க நிறைக்கோல்லாம் வச்சுருக்குறாங்க. நிறைக்கோலுன்றது நடுவில் அந்த அம்புக்குறி மாதிரி காட்டுற, தராசில் அம்புக்குறி மாதிரி காட்டுறது நிறைக்கோல். அதை அவங்க பிடிக்கிற விதமே பாருங்கள். வியாபாரிகள்லாம் பிடிக்கிறதுமே அதை ஒரு மாதிரி அழுத்தி பிடிச்சி அமுக்குவாங்க. நம்ம அதெல்லாம் ரொம்ப நோட் பண்ணுறதில்ல. சரி, ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அவங்களுக்கு ஒரு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு லாபம் வேணும்னு செய்கிறாங்கன்னு விட்டுறோம். ஆனால் இதை ஆழ்ந்து பார்க்கும்போது இது ரொம்ப கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருடைய பையில் இருக்கலாம் எடைக்கல், நிறைக்கல்னால் எடைக்கல்லாம் அவருடைய செயல். அது எவ்வளோ உத்தமமாக காணப்படும் பாருங்கள். அது எப்படி நீதியாக காணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீதியும் நியாயமாக உண்மையாக காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் அதிபதிகளே, நீங்கள் செய்தது போதும். நீங்கள் கொடுமையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள். உங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான அளவு குடமும் உங்களுக்கு இருக்க கடவுது. எத்தனை ஆழமாக ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஜனங்களுக்கு, வியாபாரம் பண்ணுற ஜனங்களுக்கு தான் இதை சொல்லியிருக்க முடியும். அப்போது அவங்க பாருங்கள், நீதியும் நியாயத்தையும் செய்யுங்க. இந்த மாதிரி உத்தண்டங்கள்லாம், இந்த ஏமாற்று வித்தை, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஜனங்களை விட்டு அகற்றுங்கள். நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம், உத்தண்டங்கள்லாம் ஜனங்களை விட்டு அகற்றுங்கள். என்னென்ன இருக்கணுமா, சுமுத்திரையான தராசு இருக்கணும், சுமுத்திரையான மரக்கால் இருக்கணும், அளந்து கொட்டுறதுக்கு சுமுத்திரையான அளவு கொடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே தான் போய் அளக்குறாங்க. நம்ம வெளியிலேருந்து அந்த இதெல்லாம் கை வைக்கிறது இதெல்லாம் செய்கிறோம். அவங்க எவ்வளோ அளக்குறாங்க அதெல்லாம் தெரியாது நமக்கு. ஆனால் அப்படி பார்த்தோம்னா அதில் குறைவாக தான் இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் ஒயிட் கார்டு க்ரீன் கார்டுன்னு இருக்குது. அதில் ஒயிட் கார்டில் 4.5 கிலோ சர்க்கரை கொடுப்பாங்க. ஆனால் பார்த்தா அங்கே ஒன்றும் சொல்ல மாட்டேன். இங்கே பார்த்தா கட்டாயம் 4 கிலோ அல்லது 3.5 கிலோ தான் இருக்கும். ஒரு தடவை 3.5 கிலோ இருக்கும், ஒரு தடவை 4 கட்டாயம் 1/2 கிலோ 1 கிலோ என்ன பண்ணிடுவாங்க, அவங்க எடுத்துருவாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான செயல். ஆனால் இப்போல்லாம் அதுக்கு ஏதோ கம்ப்யூட்டர் பண்ணி அதுபடி அவங்க பார்ப்பாங்களாம். அது ஒழுங்காக இருந்தால் தான் இங்கே அது சரி காட்டும் அப்படின்னு சொல்லி இந்த தடவை போனப்போ சொன்னாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் அதை ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. என்ன தான் பண்ணாலும் அவங்க அந்த காரியங்களை சரியாக செய்கிறது இல்லைன்றது நமக்கு தெரியும் எல்லாருக்குமே இல்லையா? அந்த மீதி இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க விற்றுப்பிடுவாங்க. சரியா? ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போவுமே நீதியும் நியாயம் உள்ளவர்களாய் நம்மளுடைய எதை அளந்தாலும் எதை மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் ஒழுங்கான முறையில் சுமுத்திரையான நியாயமான நிறைவான காரியங்கள் நம்ம செய்யணும். அளந்து கொட்டுறதா இருந்தாலும் எது செய்கிறதுனாலும் அதில் கரெக்டாக கர்த்தர் பிரியப்படுறாரா, நான் செய்கிற காரியத்தில் கர்த்தர் பிரியப்படுறான்னு பார்த்து நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். நீதியின் தேவனே,
தாங்கி நடத்துவார். சுமுத்திரையான கல் அவருக்கு பிரியமே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா கர்த்தாவே, சுமுத்திரையான நிறைக்கல் உமக்கு பிரியமானது, கள்ள தராசு உமக்கு அருவருப்பானது. உம்முடைய கையிலே ஆண்டவரே கர்த்தாவே அந்த சுமுத்திரையான தராசும் ஆண்டவரே நிறைவான கோலும் ஆண்டவரே இருக்கிறது. அதுபோல் நாங்களும் உமக்கு பிரியமாய் நடக்க, கர்த்தாவே நீதியும் நியாயமாய் நடக்க நீர் உதவி செய்து அதன் மூலம் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது. யோவான் 19:23 பின்பகுதி. இன்றைய கேள்வி: இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனவன் எந்த ஊரை சேர்ந்தவன்? அவன் யார்? அவன் பெயர் என்ன? இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனவன் எந்த ஊரை சேர்ந்தவன்? அவன் யார்? அவன் பெயர் என்ன?